ஹலோ நண்பர்கள், வணக்கம். நீங்கள் 30 ரூபாயில் 3 பேருக்கு டிஃபன் ரெடி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். முதல்ல கொஞ்சம் பவுலில் ஒரு புதினா எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மல்லி எடுத்துக்கோங்க, 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் ஜிஞ்சர் எடுத்துக்கோங்க. புதினாவும் மல்லியும் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலில் வைங்க. கோதுமை வந்து 365 கிராமு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 365 365 கிராம் எடுத்து பவுலில் எடுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு பேனில். நல்லா 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணால் அப்புறம் ப்ரௌன்னஸாக வரும். அப்புறம் ஒரு தட்டில் ஆற வைங்க. ஒரு 3 நிமிஷம் ஆற வைங்க. அப்புறம் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கேரட்டு, முக்கால்வாசி சால்ட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூனில் முக்கால்வாசி ஸ்பூன் சால்ட்டு. அப்புறம் புதினா மல்லியும் கொஞ்சம் பேஸ்ட் போடுங்க. புதினா மல்லி பேஸ்ட் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போடுங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தோசை மாவு மாதிரியே பிசைஞ்சிக்கோங்க. கரெக்டாக தோசை மாவு மாதிரியே இருக்கணும் பேஸ்ட்டு. ஒரு நேச்சுரலாக ஒரு ப்ராஸ் ரெடி பண்ணிக்கோங்க. வளர்த்தாண்டு வச்சுக்கிட்டு ஒரு நல்லா ப்ராஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஆயில் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா ஒரு தவாவில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாவு வந்து நல்லா தோசை மாவு மாதிரி ஊற்றுங்க. தோசை மாதிரி ஊற்றுங்க. நம்ம தோசை ரெடியாக போச்சு. இப்போது சர்வ் பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கொடுங்க. நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணி கொடுங்க. சைடிஷ்காக நீங்கள் புதினா சட்னியோ சாம்பாரோ எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும், நான்வெஜ் கூட எடுத்துக்கலாம். நம்ம பிடிச்சது வந்து புதினா சட்னி ரொம்ப செட் ஆகும், ரொம்ப மேட்ச் ஆகும். அதுக்கு புதினா சட்னி எடுத்துக்கோங்க. வீட்டில் வச்ச சாம்பார் கூட எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும்.